ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, திருக்கழிக்குன்றின் செல்வா போற்றி, பெருப்பமர் புவனத்தி அரணே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் எண்ணானை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனியே ஏற்று. இந்த அற்புதமான சைவ முறைப்படி நடைபெற்றுள்ள ஐயா சாமி ஐயாருடைய நீத்தார் வழிபாட்டு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வருகை தந்திருக்கிற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்கள் அனைவரையும் அடியன் வணங்கி, மனிதன் தாய் வயிற்றிலே பிறக்கிற பொழுது உயிரும் உடம்பும் இரண்டு கூட்டணியாகத்தான் எல்லாரும் பிரசவம் நடைபெறுகிறது. ஆனால் அந்த கடைசி பயணம் உயிரும் உடம்போடமே நம்ம ரிட்டர்ன் ஆகிறோம்னா, உடம்பு ஒரு இடத்துல கிடையாது, உயிர் ஒரு இடத்துல போகுது. கூட்டணியா வந்தது, கூட்டணியா தானே போகணும். அப்ப கூட்டணியா கூட போக முடியும் என்று இந்த மண்ணிலே நிரூபித்த அருளாளர்கள் உண்டு. ஆனா ஒரு சிலர் தான், அருளாளர்களே ஒரு சிலர் தான். திருவருள் குருநாதன் ஐயானுடைய மகன் திருவருள் கைலாயம். இந்த மாதிரி எங்க வீட்டில் கூட பேர் வச்சுக்கிறேன்னு யாராவது ஒருத்தவங்க கை தூக்க முடியுமா? நம்ம எங்க வீட்டில் கூட இந்த மாதிரி பேர் வச்சுக்கிறேன்னு ஒரே ஒரு ஆள் கை தூக்க முடியாது. இதுவும் பேச்சா இல்லாமல் செயல்முறையாக 2008 அவர்கள் ஞான உலா கடுமையான முயற்சி எடுத்து போராட்டம் நடத்துகிற பொழுது, திருமையிலா கஷ்டம் வருகிற பொழுது ஆன்மீகத்தை நாடுகிற மாதிரி, சௌக்கியமா இருக்கிற பொழுது ஆன்மீகத்தை பயன்படுத்ததே கிடையாது. சௌக்கியமா இருக்கிற பொழுது எல்லாம் நம்ம சாமர்த்தியம் சொல்லுகிறோம். கஷ்ட செங்கட வச்சே வெங்கடரமண்ணான்னு அப்பதான் நம்ம அந்த ஆன்மீகத்தை நாடுறோம். ஆனால் ஆன்மீக தொடர்பு அதிகம் இருக்கிறவர்கள் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் ஆன்மீகம் கை கொடுக்கிறது என்பதை மறந்து விடுகிறோம். சாமர்த்தியத்தில் நாளை தள்ளுறது. அந்த வகையிலே ஒரு தொலைநோக்கு பார்வையாக ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு விருத்தாச்சலத்தில் சுவாமி கோயில் தான் கிடைக்கிறது. 10 நாள் பேசுங்கள் சொன்னாங்க. ஐயர்களை சம்பளம் கொடுக்க சொல்றாரு, ஒரு ஹோட்டல சாப்பாடு கொடுக்க சொல்றாரு. அவர் கை அசைப்பதெல்லாம் செய்தார்கள். அப்பதான் எனக்கு ஐயாவோ சுவாமியே நட்பை ஏற்படுத்தி வச்சாங்க. சிவாய நம என்று சொல்லுகிற பழக்கத்தை அப்போதுதான் அவரிடம் கற்றுக்கொண்டேன். கோபம் வந்தாலும் சிவாய நம, சந்தோஷம்னாலும் சிவாய நம, என்னன்னாலும் அந்த சிவாய நம பாணி மாறுமே தவிர சிவாய நம மாறாது. இதெல்லாம் சாதாரண செய்தி இல்லைங்க. சங்கரையாவை பற்றி முழுமையா ஒரு டிஃபன் சாப்பிடுறாங்க இல்லையா 25 ரூபாய்க்கு, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேரும் 25 ரூபாய் கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்கிறார். அவருக்கா, அவர் குடும்பத்துக்கா? சில பேர் புரிந்து கொள்ளாமல் அவரை தப்பா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். புரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். கணவனை மனைவி புரிஞ்சிக்க முடியல, மனைவி கணவனை புரிஞ்சிக்க முடியல. அதான் சுய சொல்லுவாங்க, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்டு ஒற்றுமையா வாழுங்கள். புரிந்து கொள்ள முடியாதான். கணவன் மனைவியே புரிஞ்சிக்க முடியலன்னா அவர் எப்படி புரிஞ்சுக்க இந்த சமூகம்? அதனால அவருடைய தொலைநோக்கு பார்வை, அவருடைய இந்த கடுமையான உழைப்புக்கு ஒவ்வொரு கேட்கிற முடிய அடியார்கள் எல்லாம் 100 பேரை பார்த்து முயற்சித்து தோள் கொடுப்போம். ஒரு பேராசிரியர் உலகமெல்லாம் போய் சொற்பொழியாற்றி வந்தவர்கள் சங்கரையாவை கேட்க பாணியில் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் அத்தனை பேர் முடிந்த வரையில் அவர்கள் தோள் கொடுத்து, நம்மால் உழைக்க முடியாதவர் மாதிரி கொஞ்சம் தோள் கொடுத்தோம்னா அவர் இன்னும் 14 அடி பாய்வார். அதற்கு நாம் ஒவ்வொருவரும் தோள் கொடுத்து உதவி செய்து அந்த திருமறை கோயிலினுடைய பங்கு நம் ஒருவருக்கும் அதிலே பங்கு இருக்கிறது, எல்லாருக்கும் பங்கு இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி துணை செய்யும்படி வேண்டி, அதனாலே தான் நம்முடைய ஐயா அவர்களுடைய நம்ம குருநாதன் அந்த புதுமை புகழாக சங்கரையா விரும்பியபடி நடத்தின காரணத்தினாலதான் என்ன அவர் மகனின் இசைவாசி ரொம்ப பிரமாதமா